Hi, hello, welcome back to TNPSC preparation. இது வந்து Do You Know the Facts compilation 8th standard social science book. இது வரைக்கும் ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் தேர்ட் ஆஃப் த வீடியோ. 36th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஓகே, எவாப்ரேஷன் தெரியும். எவாப்ரேஷனோட ரேட் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து அது வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, காற்று அதிக வேகத்தில் வீசிச்சு அப்படின்னா எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம யூஸ்வலாக தெரியும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எவாப்ரேஷன் ஆகும். அண்ட் ஹியூமிடிட்டி, அட்மாஸ்பியரில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்கோ, தட் மீன்ஸ் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா எவாப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ், எவாப்ரேஷன் வந்து சர்ஃபேஸ் வாட்டரில் தான் வந்து நடக்கும். சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆக எவாப்ரேஷன் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்சேஷன். கண்டென்சேஷனால தான் மழை வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கண்டென்சேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏர் வந்து சேச்சுரேட் ஆச்சு அப்படின்னா. சேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றது வாட்டரில் இதுக்கு மேலே அந்த வாட்டரால் எந்த ஒரு கெமிக்கலையும் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல தான் வந்து கண்டென்சேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஏர் வந்து வார்மாக இருக்குது அப்படின்னா நிறைய வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். தென் கூலர். சேச்சுரேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும் போது சேச்சுரேஷன் நடக்கும். பிகாஸ் அதுக்கு மேலே அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம முன்னாடி சொன்னோம், வார்ம் ஏர் வந்து மோர் வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ணிக்கும் தேன் கூலர். டெம்பரேச்சர் குறையும் போது சேச்சுரேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் டு ஹைட்ராலஜி. ரிலேட்டட் டு வாட்டரில் வர மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. எவாபரேட் ஆகுதுன்னு பேசணும் இல்லையா. எவாபரேஷன் ஆர் இன்டர்செப்ஷன், அதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் இல்லை சென்டிமீட்டர். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா அந்த இதுவே வந்து எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து இன்ஃபில்ட்ரேஷன். இன்ச்சஸ் ஒரு சென்டிமீட்டர் பர் ஹார் வந்து இன்ஃபில்ட்ரேஷனோட யூனிட். ப்ரெசிபிடேஷன் தான் வந்து மழை வருது. மழை வருது யூஸ்வலாக இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை வந்து நியூஸில் பார்த்தோம்னாலே எம்எம் ஒரு சென்டிமீட்டரில் வந்து சொல்லுவாங்க. இன்ச்சஸ் ஒரு எம்எம் ஒரு சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ரன் ஆஃப். மழை பெஞ்சு ரன் ஆஃப் ஆகுது இல்லையா. அதை வந்து மெஷர் பண்ணுற யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் ஆர் எம்எம் ஆர் சென்டிமீட்டர். ரன் ஆஃப் ரேட் அப்படின்னாலே டைமை பொறுத்து நம்ம சொல்லுவோம், இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு. கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் வந்து ரன் ஆஃப் ரேட். ரன் ஆஃப் வால்யூமும் வந்து வால்யூமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாவே டிவைடட் பைல தான் நம்ம சொல்லுவோம். ஏக்கர் ஃபீட் ஆர் கியூபிக் ஃபீட். ஸ்டோரேஜும் ரிலேட்டட் டு வால்யூம் தான். அதே யூனிட் தான். ஏக்கர் ஃபீட் ஆர் கியூபிக் ஃபீட். இது வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ரிலேட்டட் டு ஹைட்ராலஜி. நெக்ஸ்ட் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணும்போது, பிரசிடென்ட் தான் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயிண்ட் பண்ணும்போது யூனியன் கேபினெட் கிட்டையும் கேட்பாங்க, கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் கேட்பாங்க. பிகாஸ் ஸ்டேட்ல தான் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்னர் வந்து அவரோட ஸ்டேட்லேயே அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் ஸ்டேட்டில் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் லாஜிக். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ரெண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இந்தியாவிலே வந்து 7 ஸ்டேட்ல தான் இருக்கு. அது என்ன ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கா, பம் கே ஜாட் அப்படின்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இந்த 7 ஸ்டேட்ல மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட்ல ஆர்டினரி பில் ஆகட்டும், மணி பில் ஆகட்டும் பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் ஃபாலோ பண்றாங்க. பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்க மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் 2 ஹவுஸ் இருக்குன்னு முன்னதான் சொன்னோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து லோயர் ஹவுஸ் லைக் லோக்சபா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அப்பர் ஹவுஸ் லைக் ராஜ்யசபா. லோக்சபாக்கு பவர் அதிகமா இருக்க மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மோர் பவர்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப். இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணுறதுக்கும் சரி, விடுவிக்கிறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும் சரி இந்த லால ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன லான்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955.
சிட்டிசன்ஷிப்க்கும் நேஷனாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நேஷனாலிட்டி அப்படின்னா நான் இந்த நாட்டில் தான் பிறந்தேன், என்னோட ஆரிஜின் பர்த்தை பொறுத்து சொல்றது வந்து நேஷனாலிட்டி. ஸோ நேஷனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது, பிகாஸ் நம்ம பிறக்கும் போதே அது டிசைட் ஆகும். பட் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நம்ம வாழும் காலத்தில் எந்த கண்ட்ரியோட லீகல் ஃபார்மாலிட்டிஸை அக்செப்ட் பண்ணி வாழ்கிறோமோ அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக நம்ம வந்து மாறிடும். ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகும், நேஷனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியோட ஆர்டர் பிரசிடென்ட். ஸோ இவங்களுக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்ற பிரசிடென்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்றது வந்து பிரசிடென்ட்டை தான் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏலியன் இமிக்ரெண்ட் அப்படின்றது 2 டேர்ம், நான் நேஷனல்ஸை வந்து குறிக்கக்கூடிய 2 டேர்ம். ஸோ 2 டேர்முக்கும் இடையில இருக்க வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் அப்படின்னா வந்து நான் சிட்டிசனை குறிக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க, எல்லா நான் சிட்டிசனையும் குறிக்கிறது ஏலியன். இமிக்ரெண்ட்னா எந்த ஏலியனுக்கு பெர்மனண்டா ரிசைட் பண்றதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் நம்ம பெர்மிஷன் கொடுத்தோமோ அவங்கள வந்து இமிக்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே, பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து ஓவர்சீஸில் வாழ்கிற மக்கள் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக கொடுக்குற நாள் தான் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ இந்த டே வந்து என்னைக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தனால தான் வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு கோட், பிகாஸ் இதையும் ஏன் போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த கோட் யார் சொன்னா அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது, அதனால இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லேர்ன் பண்ணோம், நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவ் பவர் அப்படின்றது ஒன்று வரும், எபிலிட்டி வரும். ஸோ கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா திங்க் பண்ணுவோம், நிறைய திங்க் பண்ணோம்னா அது நாலேஜ் கொடுக்கும். நாலேஜ் வந்து நம்மளை வந்து இன்னும் கிரேட் ஹைட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி. ஸோ எந்தெந்த மெட்டல்ஸில் நம்ம வந்து மணியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோல்டு காயின்ஸ், ஸோ கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை வந்து மெட்டாலிக் மணியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வெயிட்டை பொறுத்து, அதோட ஃபைனஸை பொறுத்து அது வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இப்போ பேப்பர் மணியாக யூஸ் பண்ணுறத அப்போ வந்து மெட்டாலிக் மணியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெனாமினேஷனில் இருக்குது. இப்போ பேப்பர் மணி எப்படி டிஃப்ரெண்ட் டெனாமினேஷனில் இருக்குது, 2 ரூபி, 5 ருபீஸ், 10 ருபீஸ், அந்த மாதிரி டெனாமினேஷன்ஸில் இருந்தனால அது ஈஸியாக வந்து பேமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ மெட்டாலிக் காயின்ஸ் எப்பப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஹெரோடோட்டஸ் 8th century பிசியில் கிங் மெடாஸ் ஆஃப் லிடியா வந்து இன்னோவேட் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிங் மெடாஸ் ஆஃப் லிடியா. ஸோ லிடியா வந்து மிடில் ஈஸ்டில் இருக்குது, மெடிட்டரேனியன் சீக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரி வந்து, ஸோ இந்த ஸ்டோரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிங் மிடாஸ் வந்து எதை தொட்டாலும் தங்கமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வாங்கியிருப்பாரு. அண்ட் அவரோட பொண்ணையே வந்து தொடும் போது அவங்களும் தங்கமாக மாறிடுவாங்க அப்படின்ற ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த இமேஜை பார்த்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து கிங் மிடாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி சின்ன வயசு புக்ஸில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் ஸோ அவர் தான் இன்னோவேட் பண்ணதா வந்து ஹெரோடோட்டஸ் வந்து சொல்கிறாரு. பட் அந்த காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் வந்து கோல்ட் காயின்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காயின்ஸ் இஷ்யூ பண்ணவங்க யார் முதல்ல அப்படின்னா, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸும் இஷ்யூ பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ லிடியன்ஸ் இப்போ தான் பார்த்தோம், அது இல்லாமல் சைனீஸும் வராங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மகாஜனபதாஸ் 6th century பிசியில், புராணாஸ், பன்னாஸ், ஸோ இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மௌரியர்கள் வந்தப்புறம் பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ், அதாவது காயின்ஸ்லேயே வந்து ஒரு ஒன்று இதை எடுத்து பஞ்ச் பண்ணோன்னா எப்படி அதோட அச்சு விழுகுமோ அந்த மாதிரி பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் வந்து மௌரியர்கள் காலத்தில் வந்து இருந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சில்வர், கோல்ட், காப்பர், லெட்ல. அதுக்கப்புறம் இண்டோகிரிக் குஷானாஸ் வரும்போது நம்மளோட போர்ட்ரைட்ஸை வந்து அதில் வந்து என்கிரேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ க்ரீக் கஸ்டமை வந்து இண்டோகிரிக் குஷான் கிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெல்லி டர்கிஷ் சுல்தான்ஸ் வந்து வரும்போது, ஸோ நம்ம வந்து நம்மளோட போர்ட்ரைட்ஸை பண்ணோம் இல்லையா, ஸோ இந்தியன் கிங்ஸ் ராயல் டிசைன்ஸ் எல்லாமே இஸ்லாமோட கேலிகிராஃபியால் ரீப்ளேஸ் ஆச்சு 12th century ADயில்.
ஸோ கோல்ட், சில்வர், காப்பர் கரன்சியை டங்கானும், ஜித்தால்ஸை லோயர் வேல்யூ கரன்சியை ஜித்தால்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ 1526ல இருந்து முகல் எம்பையர் ஆரம்பிக்கும் போதுலேருந்து மானிட்டரி சிஸ்டமை கம்ப்ளீட்டாக வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க. ஸோ ருப்பியோட எவாலுவேஷன், ஸோ ருப்பி வந்து எப்படி எவால்யூஷன் ஆச்சுன்னா இதுலேருந்து இது போச்சு, டெவலப் ஆகிட்டே இருந்தது இல்லையா. ஸோ அது வந்து ஷெர்ஷா பீரியடில் வந்து ஆச்சு. ஷெர்ஷா யாருன்னா ஹுமாயூனை டிஃபீட் பண்ணி வந்தவர். ஸோ இவர் வந்து சில்வர் காயினை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. 178 கிராம் இருக்க சில்வரை ஒரு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு பேர் ருப்பியா. ஸோ 1 ருப்பிக்கு இப்போ 100 பைசே இருக்க மாதிரி அப்பயும் 1 ருப்பிக்கு வந்து 40 காப்பர் பீசஸ் ஆர் பைசே அப்படி இருந்திருக்கு. த்ரூ அவுட் த முகல் பீரியட்லையும் சில்வர் காயின் வந்து யூஸில் தான் இருந்திருக்கு. ஷெர்ஷாக்கு அப்புறம் வந்து 1717 ஏடியில் ஃபரூக் ஷயர் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காரு முகல் காயின்ஸை வந்து மின்ட் பண்ணுறதுக்காக பாம்பேயில். ஸோ அவங்க மின்ட் பண்ண காயின்ஸ்க்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்ட் காயின்ஸ்க்கு வந்து கரோலினா, சில்வர் காயின்ஸ்க்கு ஏஞ்சலினா, காப்பர் காயின்ஸ்க்கு குப்ரான், டின் காயின்ஸ்க்கு டைனி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.